என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே என்ற தலைப்பிலே நாம் கடந்த சில நாட்களாகவே தியானித்து வருகிறோம். இந்த கேள்வி தேவன் நம்மை பார்த்து கேட்ட கேள்விகள், நாமே நமக்கு கேட்க வேண்டிய கேள்விகள், உலகம் நம்மை பார்த்து கேட்ட கேள்விகள் என்று பல விதங்களிலே இந்த எங்கே என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 6 மல்கியா 1:6 நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை நம்ம மதிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு பயம் இருக்கும். யாரை பார்த்தாலும் நான் கர்த்தரை கனப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் நம்மை பார்த்து என்னை கனப்படுத்துகிற கனம் எங்கே, என் கனம் எங்கே என்று நம்மை பார்த்து கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? உண்மையில் கர்த்தரை கனப்படுத்துகிறோமா? உண்மையிலேயே கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, தேவனை கனப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் நம்ம ஆராதிக்கிற தேவனை கனப்படுத்தணும். யோசித்து பாருங்களேன், நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டரை பார்க்க போகிறோம், அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகிறோம், ஒரு பிரசிடென்ட் அல்லது ஒரு கவர்னரை. சரி, இவங்கெல்லாம் வேண்டாம், யாரோ ஒரு பெரிய ஆளை ஒருத்தரை பார்க்க போகிறோம். முக்கியமான ஆள், சமுதாயத்தில் அவங்க கொஞ்சம் பெரிய ஆளாக வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்க்க போகிறோம். எவ்வளவு நாம் அவரை கனப்படுத்துவோம், எவ்வளவு நம்ம அவங்கள அந்த மரியாதையாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா? யோசித்து பாருங்க, கர்த்தரை அதை மாதிரி நம்ம கனப்படுத்துகிறோமா? பிதாவே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கூப்பிடுறோம், நல்லது. அதான் ஆண்டவர் கேட்குறாரு, நான் பிதாவானால் என்னை கனப்படுத்துகிற கனம் எங்கே, என் கனம் எங்கே, வேர் இஸ் மை ஹானர்? அதான் ஆண்டவர் கேட்குறார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவரை எப்படி கனப்படுத்துகிறோம், எப்படி அவரை கனப்படுத்த முடியும்? அதான் இந்த நாளினுடைய செய்தி. ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியம் உண்டு. முதலாவதாக நான் வேதத்திலிருந்து 1 சாமுவேல் 2 அதிகாரம் 30 ஏலி என்ற அந்த தேவ மனுஷன், அந்த ஆசாரியனை, வெளியிலிருந்து வந்த ஒரு தேவ மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையாக சில காரியத்தை அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த நேரத்தில் இந்த 30 பாருங்களேன். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியிலே நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். என்ன அழகான வார்த்தை! இப்போ இந்த இடத்துல 30 என்னை கனம் பண்ணா நான் கனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம எல்லாரும் நம்ம ஹானரபிளாக இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் கர்த்தரை நம்ம அப்படி கனப்படுத்துகிறோமா? அப்போ கனப்படுத்துறதுனா என்ன அர்த்தம்? 29 பாருங்களேன். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். ஏதோ ஒரு ப்ரையாரிட்டி மாறுது. அதான் ஆண்டவருக்கு ஏலி மேலே வருத்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம், முதன்மையான ஒரு ஸ்தானத்தை தேவனுக்கு கொடுக்கலன்னா நாம் அவரை கனப்படுத்தலைன்னு அர்த்தம். யோசித்து பாருங்க, அதிகாலையில் முதல்ல யார்கிட்ட பேசுறீங்க? அதிகாலையில் முதல் மணி வேலையில் யாரை நீங்கள் தேடுகிறீர்கள்? யோசித்து பாருங்க. காலை எழுந்தவுடனே வேலை படிப்பு, அல்லது எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, அங்கே இருக்குது, எல்லாம் சொல்லலாம். அப்போது நம்ம ஒரு வேளை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கலாம், வீட்டில் கூட ஏதாவது ஒரு கிறிஸ்தவ பாட்டு ஓடலாம், இல்லை காலையில் நம்ம ஜூம் ப்ரேயரில் 5:30 6 நடக்கிற ப்ரேயரில் அது ஒரு பக்கம் ப்ரேயர் இருக்கட்டும், நான் என் வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஹானர் பண்ணுறது என்ன தெரியுமா? முதல்ல இந்த ப்ரையாரிட்டிஸ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. முதல் இடம் கர்த்தருக்கு, முதல் காரியம் கர்த்தருக்கு, முதலாவது கர்த்தருக்கு. அந்த பழக்கம் உண்டா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்கத்தை வச்சுக்கோங்க. முதலாவது கர்த்தருக்கு. ஆண்டவருக்கு நீங்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் ப்ரையாரிட்டி பண்ணுறீங்களோ, அவர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு வைக்கிறீங்களோ, அதெல்லாம் தேவன் நம்மளை ஹானர் பண்ணுவார். ஏன்னா அது கர்த்தரை ஹானர் பண்ணுவதற்கு சமம். ஏலி கர்த்தரை பார்க்கிலும் அவன் பிள்ளைகளை அவன் மதிக்கின்றான். அதான் பிரச்சனை. நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வேதம் சொல்லாத காரியம்,
ஆண்டவர் வெறுக்கிற காரியம், தேவனுக்கு பிடிக்காத காரியம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்றதுல உறுதியோடு கூட இருங்கள். அதில் முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் முதன்மையான இடத்துல வைங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம கர்த்தரை கனப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். இன்றைக்கி ஒரு வேளை கர்த்தரை கனப்படுத்துகிறேன்னு வாயில் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் காட்டுறோமா? முதல்ல ப்ரையாரிட்டி யாருக்கு? உங்கள் முதல் மணி நேரம் யாருக்கு? காணிக்க வாங்கினோன்னே முதல்ல எடுத்து மெடிசனுக்கு கட்டாதீங்க, இன்சூரன்ஸுக்கு கட்டாதீங்க, ஃபஸ்ட்டு கர்த்தருக்குன்னு சொல்லி உங்கள் காணிக்கை எடுத்து வைங்க. அதுதான் முக்கியம். எல்லாத்துலேயும் முதல்ல கர்த்தருக்கு ப்ரையாரிட்டி, கர்த்தருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் தேவனை முக்கியத்துவப்படுத்துங்க. அவர் தான் ஃபஸ்ட், அவர் தான் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்குறாங்களோ அவர்கள் தான் தேவனை கனப்படுத்துகிறவர்கள். இரண்டாவதாக, கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற இன்னொரு பாடம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. பார்த்தீங்களா? இங்கேயும் விளைவின் முதற் பலன், ப்ரையாரிட்டி. அதில் எல்லாவற்றினாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்படின்னா முதல் காரியத்தை கர்த்தருக்கு கொடுத்து கனப்படுத்துகிற அனுபவம், ப்ரையாரிட்டிஸ் பண்ணுறோம். ரெண்டாவது, ஆண்டவருக்கு கொடுத்து கனம் பண்ணுவது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் முதன்மையானதை கர்த்தருக்கு கொடுத்தான். தேவனுக்கு கொடுப்பது என்பது அவர் ஹானர் பண்ணுறது. எத்தனையோ நேரங்களில் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கிறேன், ஸ்பெஷல் ஸ்பீக்கராக போயிருக்கிறேன், கன்வென்ஷன் பிரசங்கியாராக போயிருக்கிறேன். அதை மாதிரி போகும்போதெல்லாம் சில சபைகளில் பொன்னாடை போத்துவாங்க, அவங்க கர்நாடகா மாநிலத்தில் அழகான கிரீடம் வைப்பாங்க, இப்படி நிறையா ஹானர் பண்ணுவாங்க. அப்போது எதுக்காக இதெல்லாம் கொடுக்கணும்? ஏன் இது கொடுக்கணும்? கொடுப்பது நாம் அவர்களை ஊழியக்காரரை கனப்படுத்துகிறோம் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதே போல தான் கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை நம்ம கனப்படுத்துகிறோம். எப்போல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குறீங்களோ கர்த்தரை கனப்படுத்துகிறீங்க. ஆண்டவரை கனப்படுத்துகிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? சிலர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தரித்திரத்தில் வாழ்வாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய தரித்திரம் முடியவே முடியாது. என்ன காரியம் அப்படின்னு உட்காந்து பேசினா அவங்க ஆண்டவருக்கு கொடுக்குற பழக்கமே இல்லாதவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கொடுக்க பழகுங்க. நீங்கள் போகிற சபைக்கு கொடுங்க. உங்கள் ஊழியம் நடக்கிற இடங்களில் விதைக்க கற்றுக்கொள்ளுங்க. காரணம் என்னென்னா, தேவனுக்கு கொடுத்து 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 பழகின ஒரு மனிதன் தேவனால் கனப்படுத்தப்படுவான். முதலாவதாக சொன்னேன், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை கனப்படுத்துங்க. இரண்டாவது, தேவனுக்கு கொடுத்து கர்த்தரை கனப்படுத்துங்க. மூன்றாவதாக, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். நீதிமொழிகள் 14:31. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவன் அவரை கனப்படுத்துகிறான். மூன்றாவது, கர்த்தரை எப்படி கனம் பண்ண முடியும்? தரித்திரனுக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு உதவி செய்வது. இந்த மனப்பான்மை நமக்குள்ளே எப்போது இருந்துக்கிட்டே இருக்கணும், எப்பவும் இருக்கணும். அதை விட்டுறாதீங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுப்பீங்க, அதில் மாற்று கருத்தில் நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு தேவையுள்ள ஒருவனுக்கு உங்களுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை நீங்கள் மாதம் பிரித்து வச்சு தான் ஆகணும். தேவையுள்ள ஒருவருக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யலாம் யோசித்து பாருங்கள். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி நமக்கு அந்த பழக்கம் உண்டா? ஏழைக்கு இறங்குகிற அந்த அனுபவம் உண்டா? நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிற பழக்கம் உண்டா? ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நீங்கள் ஆசீர்வாதமாக மாறணும். ஒரு நாளைக்கு ஒருத்தரையாவது நீங்கள் பிளஸ் பண்ணணும். இந்த பழக்கத்தை வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இதுதான் கர்த்தரை கனப்படுத்துவது. யோசித்து பாருங்கள், ஒரு ஏழைக்கு, ஒரு தரித்திரனுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவரை கனப்படுத்துகிறதற்கு சமம் என்றால் அப்போ எவ்வளவு நம்ம கர்த்தரை கனப்படுத்தணும். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவருக்கு முன்னால் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன். ஆண்டவரே, உமக்கு கொடுக்குறேன், உமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். அந்த ஹானர் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால தான் அவர் கேட்குறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? யோசித்து பாருங்களேன். ஆண்டவரே, நான் உங்களை கனப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு சர்ச்சில் போய் சும்மா பாட்டு பாடிட்டு வர்றதுக்கு இல்லை, பிரசங்கம் கேட்டு வரதல்ல. ஆண்டவரை கனப்படுத்துவது என்பது கொடுத்து கனப்படுத்துவது, முக்கியத்துவம் செய்து கனப்படுத்துவது, ஏழைகளுக்கு உதவி செய்து இரக்கம் பாராட்டி கனப்படுத்துவது. இந்த பழக்கம் நமக்குள்ளாக எப்போதும் இருக்கணும்.
உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். என் கனம் எங்கே என்று நம்மை பார்த்து கர்த்தர் கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? கர்த்தரை கனப்படுத்துவோம், தீர்மானிப்போம், அந்த தீர்மானத்தில் நிற்போம். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:31. நீதிமொழிகள் 14:31. ஜோமல்லாமா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்மை கனப்படுத்துவதிலே எப்போதும் நாங்கள் கவனம் செலுத்த முதன்மையான இடத்தை உமக்கு செலுத்தி, ஆண்டவரே, எப்போதும் கர்த்தரை கனப்படுத்துவதில் நாங்கள் அதிக கவனம் செலுத்த எங்களுக்கு கிருபைத்தார். ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துவது என்றால் உமக்கு கொடுப்பது, உமக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஏழைகளுக்கு இரக்கம் பாராட்டுவது என்ற இந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தலைவணங்கி நாங்களும் ஆண்டவரே உம்மை கனப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.